ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஒரு ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ குரூப் 2னா என்ன? 2ஏனா என்ன? அப்படிங்கிற மாரி இந்த எக்ஸாம் பத்தின ஒரு ஓவர் ரிவ்யூ வந்து இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இந்த 2 அண்ட் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜூன் 28ல வரும் அப்படிங்கிற மாரி டிஎன்பிஎஸ்சில வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29 அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்க்கு இன்னும் வந்து நமக்கு ஒரு 100+ டேஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஒரு குறைவான நாட்கள் தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்ப இந்த எக்ஸாம் பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 அண்ட் 2ஏக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? ஸோ 2க்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷனா? அல்லது இதில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதே மாரி ஏஜ் லிமிட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ 2 எக்ஸாமுக்கும் வேற வேற ஏஜ் லிமிட்டா? அல்லது வந்து சேம் ஏஜ் லிமிட்டா? எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றப்போ குரூப் 2 அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்படின்ட்டு 2 டைப் இருக்கு. ஓகேயா? ஸோ இது பிரிலிம்ஸ் அப்படின்றது இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதில நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? மெயின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அதில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இதற்கான சிலபஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம கிளியர் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான மோஸ்ட் இன் டெப்த் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதில ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபரும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேயா? ஸோ நீங்க வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, இத பத்தின அல்லது டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, அந்த டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2 அண்ட் 2ஏனா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 அப்டின்றது ஒரு ஆஃபீசர் லெவல் போஸ்ட். ஓகே. 2ஏ அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட். ஸோ இது 2க்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த குரூப் 2 அண்ட் 2ஏ 2க்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எனி டிகிரி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇ முடிச்சிருக்கலாம், அல்லது பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், அல்லது பிகாம் பண்ணியிருக்கலாம், பிபிஏ ஸோ வந்து எனி டிகிரி வேணாலும் நீங்க வந்து படிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ இதில வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. குரூப் 2 அண்ட் 2ஏக்கு வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான். நீங்க ஏதாவது ஒரு டிகிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ இதில ஒரு 10 போஸ்டிங் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்டிங்கிற மாரி ஒரு குறைவான போஸ்டிங்க்கு வந்து அந்த மாரி ஒரு லிமிட் வந்து குடுத்துருப்பாங்க. மத்தபடி எல்லாருக்குமே சேம் தான். ஏஜ் லிமிட் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, குரூப் 2வா இருக்கட்டும் அல்லது 2ஏவா இருக்கட்டும், ஓசி கேட்டகரிஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து 18-30 இயர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18-60 இயர்ஸ். அதர்ஸ் அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 18-60 இயர்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்க்கு வந்து பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த பிரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 அண்ட் 2ஏக்கு சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஓகே. ஸோ இதில வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ் அப்படிங்கிற மாரி நமக்கு 3 பார்ட்டா குடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 75 கொஸ்டின்ஸ். ஓகே. ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லாங்குவேஜ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இதில வந்து ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ இதில 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலருந்து ஒரு 100 கொஸ்டின். டோட்டலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 1/2 மார்க்ஸ். ஸோ வந்து 300 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ இது குரூப் 2 அண்ட் 2ஏ ஸோ 2 பேருக்குமே சேம் தான். இது பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் கிடையாது. ஒரு எலிஜிபிலிட்டி தான். அதாவது நீங்க வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணா தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ வந்து இது வந்து ஸ்கோரிங்ல வராது. இது வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி தான். மெயின்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி தான். ஓகேயா? நமக்கு இந்த குரூப் 2 அண்ட் 2ஏ ஸோ இந்த மெயின் எக்ஸாம்ல தான் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. குரூப் 2 அப்படின்னு எடுக்கும்போது நீங்க இப்ப பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? குரூப் 2 அட்டெண்ட் பண்றீங்க. மெயின் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்ட்டா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் 2 2 இருக்கு. ஓகேயா? ஸோ பேப்பர் 1 அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. ஓகேயா? ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். இது உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் அப்படிங்கிட்ட இருக்கும். ஒரு 100 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அ இதில வந்து ஒரு 40% மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட பேப்பர் 2வ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட் பண்ணுவாங்க.
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 40% மார்க் எடுத்தா தான் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்லி எலிஜிபிலிட்டி மட்டும் தான். ஓகே. ஸ்கோரிங் கிடையாது. பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 மெயின்ல ஜெனரல் ஸ்டடீஸ் குடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 7 யூனிட் இருக்கு. இது டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அப்ப குரூப் 1 அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னதான் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். தமிழா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் குடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 300 மார்க்ஸ். ஓகே. 2A அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, சேம் குரூப் 2க்கு எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்ததோ, சேம் அதே தான். சேம் அதே பேட்டர்ன். டிஸ்கிரிப்டிவ் டைப் 100 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. ஸோ என்ன நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பி அண்ட் சி அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்க. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இதான் நமக்கு வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு 5 யூனிட் கிட்ட இருக்கும். நமக்கு குரூப் 2ல 7 யூனிட் இருந்தது. 2ஏல 5 யூனிட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப். ஓகேயா? ஸோ நம்ம 2ல வந்து எல்லாமே என்ன சொன்னோம்? டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொன்னோம். 2ஏல வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப். ஓகேயா? ஸோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 மார்க்ஸ். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த ரீசனிங்லேருந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. ஸோ இதுவும் சேம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ். லாங்குவேஜ் பார்ட் சி வந்து லாங்குவேஜ். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதில வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 60 கொஸ்டின்ஸ். நமக்கு மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 90 மார்க்ஸ். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகே. ஸோ அப்ப வந்து குரூப் 2ஏ மெயின்ஸ் அப்படின்றப்போ எல்லாமே எப்படி இருக்கு? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட தவிர்த்து மற்ற எல்லாமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வருது. ஓகே. ஸோ இப்ப வந்து குரூப் 2 அண்ட் 2ஏக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுத்தமிழ் ஜெனரல் தமிழ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, பகுதி ஆ, ஆ, இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ பகுதி ஆல இலக்கணம், ஆல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம், ஈல தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு அதாவது நம்ம தமிழ் ஆர் இங்கிலீஷ் இது 2ல ஏதாவது ஒண்ணு பிரிலிம்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பார்ட் ஏல கிராமர், பில வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி, சில வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ அதில வந்து நமக்கு வந்து ஒரு 10 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 10 யூனிட்ஸ் அப்படின்றப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா, ஜெனரல் சயன்ஸ், கரண்ட் ஈவென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ நீங்க குரூப் 4 எப்படி அட்டெண்ட் பண்ணீங்களோ, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இந்த குரூப் 2 அண்ட் 2ஏக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம குரூப் 2 அண்ட் 2ஏக்கான மெயின் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2க்குமே 2 அண்ட் 2ஏ ஸோ 2க்குமே மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து சேமா தான் இருக்கும். 2மே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ தமிழ் வந்து அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்றது சேமா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருங்க சொல்லி விரிவாக சொல்றது, திருக்குறள் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுரை எழுதுறது, கடிதம் எழுதுறது, தமிழ் மொழி அறிவு அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அதே மாரி பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனை, அறிவியல் தொழில்நுட்பம், கலையும் பண்பாடும், அடுத்து பகுத்தறிவு இயக்கங்கள், தமிழ்நாட்டுல சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கு, சமூக அரசின் நலத்திட்டங்கள், ஒரு சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுறது, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், அதே மாரி திருக்குறள்ல இருந்து ஒரு 6 தலைப்புகள் குடுத்துட்டு, அதிலிருந்து கட்டுரை எழுதுறது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேயா? ஸோ அப்ப குரூப் 2 அண்ட் 2ஏ 2 பேருக்குமே மெயின்ஸ்ல வந்து தமிழ் அப்படின்றப்போ சேம் சிலபஸ் தான். ஓகேயா? ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. ஓகேயா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி குரூப் 2 அண்ட் 2ஏக்கு மெயின்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இப்ப குரூப் 2 மெயின்ல நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா, 7 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்ன யூனிட் அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையில நவீன இந்தியாவோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையில இந்தியாவோட இந்தியாவோட வரலாறு எப்படி இருக்கு? இந்தியாவுல ஒரு சமூக பிரச்சனை எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி எல்லாமே இருக்கும். அந்த 7 யூனிட்ஸ்லயுமே. அ நமக்கு குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட வந்து கேட்கறாங்க.
யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சொசைட்டி, கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ். ஸோ இதில 30 மார்க்ஸ். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையில இந்தியால என்னென்ன சமூக பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ இது கீழ நெறைய டாபிக்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 50 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். ஸோ இதுல இருந்து ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அரசியலமைப்பு, இந்தியால எப்படி வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. 60 மார்க்ஸ். யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மென்ட் அடுத்து வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு தான். ஓகே. ஸோ இதுலருந்து ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து நமக்கு 7த் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. ஸோ இதுலருந்து ஒரு 40 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 யூனிட். ஸோ எல்லாமே என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையோட இந்தியாவுல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி. 2ஏ 2ஏல ஏற்கனவே சொல்லிட்டேன் 3 பார்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் ஏ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு 5 யூனிட் வந்து இருக்கு. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். ஸோ இதுலருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பார்வையில மாநில நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ இதுலருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். ஸோ இதுலருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ். இது வந்து சேம் பார்த்தீங்கன்னா, யூனிட் ச குரூப் 2ல நமக்கு எப்படி மெயின் சிலபஸ்ல சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் குடுத்துருந்தாங்களோ, சேம் அதே தான். ஓகேயா? ஸோ இதுலருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுலருந்து 20 கொஸ்டின்ஸ். தமிழ்நாட்டுல பொருளாதாரம், சமூக பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட் தமிழ்நாட்டுல அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இதுலருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஓகேயா? பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இதுலருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பார்ட் சி வந்து லாங்குவேஜ். ஜெனரல் தமிழா, ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். 60 கொஸ்டின்ஸ்ட்ட கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்ப நமக்கு வந்து 2 அண்ட் 2ஏ மெயின் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சேமா இருக்கு. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சேமா இருக்கு. நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் என்ன ஆகுது? சேஞ்சஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்ப இந்த வீடியோ பதிவுல பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஓகே. தேங்க்ஸ்.